தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 8வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய செய்திக்கு ஆதாரமாக கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே நம்முடைய திரு சமூகத்தில் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலப்படுத்தாவிட்டால் எங்களுக்கு பலன் இல்லையப்பா. நாங்கள் சோர்ந்து போவோம், நாங்கள் தளர்ந்து விடுவோம். எங்கள் ஆவியானவரே எங்களுடைய பலன், எங்களுடைய தேவனே எங்களுடைய பலன், எங்களுடைய மீட்புமாக இருக்கிறீர். கர்த்தருடைய பலன் எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய பலத்தினால் எங்களை தொடர்ந்து இடைக்கட்டி நடத்துவீராக. ஆவியான எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு பலனாக இருக்கிற எங்கள் ஆவியான எங்களோட இடைப்பட்டு எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கமாலியேல் என்பவருடைய பாதத்திலே அமர்ந்து வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்த பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டிலே அதிக நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் அநேக காரியங்களிலே அவர் அறிந்திருந்த பொழுதும் தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாக, உறுதியாக, தைரியமாக அறிக்கையிடுவதை இந்த வேதப்பதில் நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி, இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று இந்த வேதப்பதில் வாசிக்கிறோம். ஓடுவதற்கு நமக்கு நிச்சயமாக பலன் தேவை. பலன் இல்லாமல் நாம் ஓட முடியாது. நாம் நடப்பதற்கு, நிற்பதற்கு, காரியங்களை செய்வதற்கு நிச்சயமாக பலன் தேவை. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பரலோகத்தை நோக்கி, பரமகானானை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் தேவனுடைய பலன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ பலனுக்கு நாம் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதப்படுவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைவார்கள். இந்த கால வேளையிலே நாம் கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். தேவ பலன் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நாம் சாதிக்க முடியும். நம்முடைய ஓட்டத்தில் நாம் எப்படி ஓட வேண்டும்? பெற்றுக்கொள்வர்களாக ஓட வேண்டும். வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளவாக ஓடுவதற்கு நிச்சயமாக கர்த்தருடைய பலன் நமக்கு தேவை. பலனற்று இருந்த தாவீது தன்னை தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார், பலப்படுத்தி கொண்டார் என்று 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வது, கர்த்தருடைய பலனை நாடுவதுதான் நமக்கு நிரந்தரமான பலன். 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பலன் இல்லாமல் போகும்பட்டு தாவீது அழுதார். அவங்க கூட இருக்கிறவங்களாம் கல்லறின்னு சொல்லிட்டாங்க. நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இருண்ட மனநிலை, என்ன செய்யணும்னே தெரியல, எதிர்கால எந்த திட்டமும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த அந்த தாவீது தன் தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார், பலப்படுத்தி கொண்டார். சக்களத்தையால் நெருக்கப்பட்ட அன்னாள், ஒடுக்கப்பட்ட அன்னாள், மனமடிவாக்கப்பட்ட அன்னாள், பலனெல்லாம் இழந்திருந்தார். தேவ சமூகத்துக்கு போனால் அவள் பலப்பட்டார். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள அவளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். வாயை மூடிக்கொண்டிருப்பது கர்த்தர் அன்னாளுக்கு பலன் கொடுத்தார். அன்னாளை குறித்து அநேகர் வாசித்திருப்பீங்க, தெரிந்திருப்பீங்க. ஆனால் அன்னாள்கிட்ட கற்றுக்கொள்ள முக்கியமான விஷயம், வாயை மூடிட்டு இருக்கணும். எப்போ வாய் திறக்கணும் தெரியுமா? கர்த்தருக்குள் பலப்பட்ட பிறகு கர்த்தரை துதித்து வாய்களை திறக்க வேண்டும். அன்னாள் சும்மா வாய் திறக்கல. என் வாய் சத்துருக்கு மேல் திறந்து எதுக்காக? துதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக. தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய வாய் மூடிக்கொள்ளும், மற்ற இடங்களில் நம்முடைய வாய் திறந்து கொள்ளும். அப்படி இல்லை, நாம் தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய வாயை திறக்கணும். மற்றவங்களை வாயை நாம் மூடுவதற்கு பலனை கர்த்தரை கேட்கணும். அன்னாளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அவள் கர்த்தரை துதித்தாள். என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று அவள் ஆண்டவரை துதித்து பாடுவதை நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் 12:1 தொடர்ந்து ஓடுவதற்கு நமக்கு தேவ பலன் தேவை. இந்த நாளிலே
எதிலெல்லாம் நமக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார், தேவன் நம்மை எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார் என்பதை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, நாம் எப்படி பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தேவ பிள்ளையுடைய பலன் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்குள்ளே வாழ்வதில் அவனுக்கு தேவ பலன் இருக்குது. 1 சாமுவேல் 36 நீங்கள் வாசிக்கும்போது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள், தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும்போது தான் உங்களுடைய பலன் உங்களுக்குள்ளே பெருகும், உங்களுடைய பலன் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். நீங்கள் கர்த்தருடைய வெளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் பலவீனர்கள், நாம் பலனற்று போவோம். பிசாசு நம்ம ஈஸியாக மிகவும் சுலபமாக தோற்கடித்து விட்டு இந்த உலகத்தின் இச்சைக்குள் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் இருப்பதே நமக்கு பலன். தாவீது நெருக்கப்பட்ட நிலையிலே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாம் நமது ஓட்டத்தை தொடர்ந்து ஓட நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்குள் இருப்பதுதான் நம்முடைய பலன். தேவனுக்குள் வாழ்வதுதான் நம்முடைய பலனை அதிகரிக்க செய்யும். தேவனோடு நாம் நல்ல உறவிலே இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அந்த பலத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும், அதில் பெருக முடியும். நெருக்கமான சூழ்நிலை, தனிமையான கண்ணீரின் பாதைகளே தாவீதுக்கு உதவி செய்தது கர்த்தருக்குள் இருந்த அந்த உறவு. தேவனுக்குள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவனை சுற்றியுள்ள நெருக்கங்கள் அவனை அமிழ்த்து போடுவதற்கு விட்டு விடுகிறார். தேவனோடு உள்ள உறவு இந்த உலகத்தின் காரியங்களை நம்மை அமிழ்த்துவதற்கு அது முடியாததாக போய்விடும். தேவனுடைய உறவு அதை நம்மை ஜெயிக்க நமக்கு உதவி செய்யும். நாம் தேவனோடு உள்ள உறவிலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். வளரும்போது நிச்சயமாக அந்த ஐக்கியத்தில் நாம் பெருகும்போது அதில் நமக்கு பலனை நமக்கு அதில் கொடுக்கிறார். ஒரு சமயம் ஒரு பேருந்து நிலையத்தில் நான் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் காவல்துறையை சேர்ந்த அதிகாரி எனக்கு தெரியாது, அவர் ஒயிட் ஷர்ட்லேயும் ஒரு கலர் பேண்ட்லேயும் அவர் இருந்தார். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியக்காரனாக வேதாகமத்தை வைத்துக்கொண்டு நான் பஸ்ஸுக்காக காத்திருந்தேன். அந்த சூழ்நிலை அவர் என்னோட அருகில் வந்து அமைதியாக பேச்சு கொடுத்து, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா எல்லாம் கேட்டார். எல்லாம் கேட்டால் அவரும் தன்னை அறிமுகப்படுத்தி, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க எனக்காக அப்படின்னு சொல்லி பல காரியம் என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். கடைசியாக அவர் சொன்னார், உங்கள்கிட்ட ஏன் வந்து நான் பேசணும் தெரியுமா, உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தால் எனக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறத தேவ சமூகத்தில் அதிகமாக பேசினா உங்களுக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். நீங்கள் அதிகமாக தேவ சமூகத்தை ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பலப்படுது. நான் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, தேவனோடு பேசுவது, தேவனோடு பழகுவது நமக்கு நிச்சயமாக பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். நாம் கர்த்தரோடு நெருங்கி இருக்கும் பொழுது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன். கர்த்தருக்குள்ளே நம்முடைய மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடையக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் பலவான்களாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருப்பதான் நம்முடைய பலன். எல்லாவற்றிலும் நம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிக்கும். ஆபகு சொல்றாரு, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும், திராட்சை செடி தன்னுடைய பலனை கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள் கடி கூறுவேன். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி அது கிடைக்காம போனாலும் எல்லாம் நன்மைக்கு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஏற்ற விடையில் ஏற்றதை நமக்கு தருவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவனுக்குள்ளே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ளே நாம் இருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. இரண்டாவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய பலனாக இருக்கிறது. பரிசுத்தாவிக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய பலனாக இருக்குது. அப்போஸ்தலர் 1-8 வசனம் வாசிக்கும் போது, பரிசுத்தாவி கொண்டு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்க முடியாது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, அவருக்குள்ளே நாம் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளே கர்த்தரோடு பேசி, அந்த நேரத்தை நாம் ஆவியானோடு செலவழிக்கும் போது மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கிறது. அந்த நாள் முழுதும் சோதனைகளை சகிக்க, சோதனைகளை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய தலைமைத்துவத்தை இழந்தவர்களாக, வெற்றிடத்தை உணர்ந்தவர்களாக, இனி யாரும் நம்மை வழிநடத்த மாட்டார்கள், இனி நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது, நம்மை கொண்டு விடுவார், நம்முடைய பழைய தொழிலுக்கு நாம் போய்விடலாம் என்று சொல்லி மீன் பிடிக்க போய்விட்டார்கள். இயேசு 3.5 வருடம் பட்ட பாடுகள் அவர்கள் மறந்து போனார்கள். அவர்களை உருவாக்குவதற்காக தேவன் எவ்வளவு சிரமம் எடுத்தார். தேவன் அவர்களை பயிற்றுவித்ததெல்லாம் மறந்து போய் அவர்கள் போய்விட்டதை கர்த்தர் விட்டுவிடவில்லை. ஆண்டவராகிய இயேசு மீண்டும் அவர்களை தேடி போய் பரிசுத்தாவின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். அதே போல் அவர்கள் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நாம் பரிசுத்தாவின் பலனை நாடுவோம்.
அவருடைய பலன் நிச்சயமாக நம்மை சாட்சியாக நிறுத்தும். உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி நமக்கு பலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு தெளிவான சிந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றவங்க தெளிவான தரிசனத்தோடு தெளிவான பாதையில் அவங்க கடந்து போவாங்க. எதிர்காலத்துக்கு நல்ல தெளிவுள்ளவர்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு எதிர்காலத்துக்கு தெளிவில்லை. தவறான வழிகளை போய் தவறான முடிவுகளை எடுத்து தவறான வாழ்க்கை துணை தெரிந்து கொண்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதியை இருந்து கடைசியில் தற்கொலை செய்து தன்னோட வாழ்க்கையை முடித்துக் கொள்றாங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஆவியானுடைய உதவியை நாடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தருடைய ஆவியை தெளிந்த சிந்தையை கொடுக்கிறார். தெளிவான முடிவுகளை எடுக்கும்படியாக வழி நடத்துகிறார். மன உறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். தகுந்த ஆலோசனை கர்த்தர் கொடுத்து அவர்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத ஜீவ நதியை போல மாற்றுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியான நம்மோடு இணைந்திருக்கும் பொழுது, நாம் பரிசுத்த ஆவியோடு இணைந்திருக்கும் பொழுது தெளிவான முடிவில் தெளிவான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:1 இயேசுவை பரிசுத்த ஆவியால் நிரப்பி வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். மார்க்கில் நீங்கள் வாசிங்கன்னா இயேசு காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் பலன் இருந்தால் நீங்கள் வனாந்தரத்தில் கடக்கலாம், காட்டு மிருகங்களோடு வாழலாம். உங்கள் சுற்றிலும் காட்டு மிருகங்களுக்கு ஒத்த ஜனங்கள் இருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே காட்டு மிருகத்தை போல பட்சிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி பலன் உங்களுக்குள்ள இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆட்களையும் நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கர்த்தர் பலப்படுத்துவார். ஆவியானவருடைய பலனை பெற்ற இயேசு வனாந்தரத்தில் பிசாசின் சோதனைகளை ஜெயித்தார். காட்டு மிருகங்கள் நடுவே வாழ்ந்தார். கடைசியாக தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு துணை செய்யும். பரலோக உதவி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பரலோகம் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் பலவானா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வெற்றியாக நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:38 தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு, பார்வோன் யோசேப்புக்கு சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒரு மனுஷன் இருக்கானா, இவனையே தலைமையாக ஏற்படுத்துங்கப்பா அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை தலைமைத்துவத்தினராக கொண்டு போகும். உங்களுக்குரிய தரிசனத்தினுக்குரிய உங்களுக்குரிய பாதையில் உங்களுக்குரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தி பார்வோனுடைய எல்லா ராஜ்யங்களும் அவனுடைய எல்லா எகிப்து முழுவதும் யோசேப்புக்கு அடங்கி நடந்தது. பிரியமானவர்களே, உங்கள் மேலே பொய்க்குற்ற சார் சொன்னவங்க இருக்காங்க, உங்கள் மேலே தவறான கருத்துக்களை பரப்பணும், உங்களை அடிமைப்படுத்தவங்களை அடித்தவங்களை காயப்படுத்த எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது, அது மறந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியாது, நடந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி எதுவும் செஞ்சிடாதீங்க. பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ளுங்க, பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை நிலைத்திருங்க, ஆவியரோடு இணைந்திருங்க. பாடுகள் வழியே போனால் ஆவியரோடு இணைந்திருங்க. நிச்சயமாக ஒரு நாள் வரும், உங்களுக்குரிய ஸ்தானத்தில் கற்றுக்கொண்டு நிறுத்துவார். அப்படி எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரோடு இணைந்திருப்போம், பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்திருப்போம். அதுவே நம்முடைய பலன். கடைசியாக 3வது நம்முடைய பலன் எதில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, யாத்திரை 33:16 மோசேயின் ஊழியக்காரனாக இருந்த வேலைக்காரனாக இருந்த அந்த யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவன் தான். 3வதாக எது நம்முடைய பலனாக இருக்குது தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தங்குவது நம்முடைய பலன். முதலாவது தேவனுக்குள்ளே நிலைத்திருப்பது, வாழ்வது நம்முடைய பலன். 2வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே வாழ்வது, ஆவியானுடைய இணைந்த வாழ்க்கை வாழ்வது, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று வாழ்வது நம்முடைய பலன். 3வதாக எது நம்முடைய பலனாக இருக்கிறது? தேவ சமூகத்தில் தங்கியிருப்பது. அநேக பேருக்கு தேவ சமூகத்தில் தங்குவது முடியல. அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தில் தங்கணுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரியாது இருந்தானா இந்த வாலிபன், நம்ம ஆசரிப்பு கூடாரத்தோடு இணைந்திருக்கணும், தேவனோடு இணைந்திருக்கணும், தேவனுடைய வேதத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஆசரிப்பு கூட என்ன இருந்துச்சு? கர்த்தரோட பெட்டி இருந்துச்சு. தேவனுடைய பெட்டிக்கு ஈடாக இருக்கிற பரிசுத்த வேதாகமம் அதுதான் நம்முடைய தியானமாக இருக்கணும், அதுதான் நம்முடைய பேச்சாக இருக்கணும், அதான் நம்முடைய மூச்சாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கலை. காரணம் என்ன? கர்த்தரோடு இணையலை, வேதத்தோடு இணைந்தில்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு இணைந்திருக்கணும். அதிக நேரம் எடுத்து வேதத்தை வாசிப்போம், அதிக நேரம் எடுத்து கர்த்தர் சமூகத்தில் அமருவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். இந்த உலகம் நம்ம வாய்க்க செய்யாது, நம்முடைய அறிவு எல்லாவற்றையும் வாய்க்க செஞ்சிடாது. தேவன் தவிர நமக்கு எந்த காரியங்களை யாரும் வாய்க்க செய்ய முடியாது. உங்கள் வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணணுமா? நீங்கள் தேவ சமூகத்தோடு தங்கியிருங்க. யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தோடு பிரியாதன கர்த்தரோடு தங்கியிருந்தான், தேவனோடு தங்கியிருந்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவனை சொல்றாரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு. அப்படி பலங்கொண்டு திடமனதாக இருந்த அந்த யோசுவா மோசேக்கு அடுத்த கட்ட தலைவனாக வளர்ந்து 30 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்.
லேண்டை வந்து அவங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறாரு, ஒரு ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சொத்துக்காக கோர்ட் வாசப்படி ஏறி இறங்குற மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை தேடி போகிறவங்க, கட்ட பஞ்சாயத்தை தேடி போகிறவங்க, இடம் பிரச்சனைக்காக, சாதாரண சொத்துக்காக அவர்கள் செலவழிக்கிற பணங்கள் எவ்வளவு. அவர்கள் சகோதரர்கள் வழியாக பேசி முடித்து கொள்வதை தவிர்த்து கோர்ட்டுக்கு போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கடைசியில் கோர்ட்டுக்கு போன பிற்பாடு தான் நிறைய பேர் உணர்றாங்க, இது நம்மளே முடிச்சிருக்கலாம். கோர்ட்டுக்கு போய் நஷ்டமடைந்தவர்கள் ஏராளம் உண்டு. கோர்ட் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு எழுதப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க, விசாரணைக்கு பிறகு அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே விட்டு கொடுத்து போய்விட்டால் இவ்வளவு காரியங்கள் இல்லை. பிரியமானவர்களே, நாம் எதையும் இழந்து விட வேண்டாம். நாம் கர்த்தர் கொடுத்ததை நாம் அனுபவிக்க நாம் தேவனுக்குள்ளே தங்கியிருப்போம். கர்த்தரோட சமூகத்தோடு பிரியாது இருப்போம். நாம் எதையும் இழந்து போக மாட்டோம். அந்த யோசுவா எல்லாருக்கும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறார். பெரிய விஷயம் இது. சொத்தை பங்கிடுறது, சண்டை போடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அது விசேஷத்தை ஞானம், அது விசேஷ தேவ பலன் தேவை. அந்த பலன் பெற்றோருக்கு தேவை. இந்த நாட்களிலே தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை ஞானமாய் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க, இயேசுவே என் தெய்வமே எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானம் கொடுங்க, நாங்கள் கொடுப்பதை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும், மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே பலனை நீங்கள் தேவன்கிட்ட கேட்கணும். தேவன்கிட்ட கேட்காம உங்கள் சொத்துக்கள் நீங்கள் பங்கு போட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போய் நிற்பாங்க. உங்கள் மரணத்துக்கு பின்பு உங்கள் பிள்ளைங்க வெட்டுவேன் குத்துவேன் நிற்பாங்க. அதுக்கு முன்பதாகவே நீங்கள் தேவ பலனை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளோட சமாதானத்துக்காக ஜெபிங்க. அவருடைய பிள்ளைகளை சமாதான பாதையில் நடத்துவதற்கு நீங்கள் தேவசமம் தங்கிடுங்க. நீங்கள் தேவசமம் தங்கள்னா உங்கள் பிள்ளைங்க தங்காது. நீங்கள் தேவனுக்கு அடங்கலாம் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு அடங்காது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படினா உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாது. நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம் உங்கள் பிள்ளைங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கலாம் உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்க மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும், அவங்க உங்களுக்கும் பயப்படாங்க, கர்த்தருக்கும் பயப்பட மாட்டாங்க. நம்ம கர்த்தருக்கு பயந்திருப்போம், தேவசமம் தங்கியிருப்போம். அதுவே நம்முடைய பலனாக இருக்கும். யோசுவா எங்குதான வாலிபன் தேவ சமூகத்தோடு பிரியாது இருந்தான். தேவ சமூகத்தில் தங்கியிருந்தது அவனுக்கு பலனாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்தில் தேவ சமூகத்தில் தங்கியிருந்தார். ஆண்டு சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணார். ரத்தத்தின் பெருந்துளியாக வேர்வையெல்லாம் வெளியே வந்துச்சு. அவர் வியாகுலப்பட்டு மரண வேதனையை அந்த இடத்துல அனுபவிக்க போகிறோமே, ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வியாகுலத்தோடு இயேசு ஜெபித்து கொண்டே இருந்தார். பரலோகத்தின் ஒரு தூதன் இறங்கி வந்து அவனை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவசமம் தங்கி இருக்கும்போது பரலோக தூதன் இறங்கி வந்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் போக போகிற கடுமையான சூழ்நிலைக்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்க. பரலோக பலன் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் கடக்க வேண்டிய பாதை சுலபமாக நீங்கள் கடப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியாக தேவ பலன் எங்கே இருக்குது? எபிரேயர் 11:11 நீங்கள் வாசிக்கும் போது தேவனை விசுவாசிப்பதிலே நம்முடைய பலன் இருக்கிறது. சாராள் முதிர் வயதான பொழுதும் தன் கர்ப்பம் செத்து போன பொழுதும் கர்த்தரை விசுவாசித்து தன்னுடைய கர்ப்பம் பலன் அடைந்து அவள் பிள்ளை பெற்றுக்கொண்டாள் என்று வாசிக்கிறது. ஈசாக்கை பெற்றெடுத்தாள். பிரியமானவர்களே, விசுவாசமே உங்களுடைய பலன். விசுவாசம், சாராளுடைய விசுவாசம் அவருடைய கர்ப்பத்தை பலப்படுத்தினது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவள் பெற்றுக்கொள்ள அவருடைய கர்ப்பத்தை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு பலன் தேவை. வாக்குத்தத்தம் எப்போ வரும் தெரியுமா? 25 வருஷம் கழிச்சு வந்துச்சு வாக்குத்தத்த வசனம். அவளுக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் காத்திருப்பதுக்கு பலன் தேவை. இடக்கு முழுக்க ஏட குடமை ஏதாவது இடையில பண்ணிட்டா துஷ்ட சந்ததி உருவாயிரும். துஷ்ட சந்ததி உருவாச்சு. அவசரப்பட்டதுனாலே, ஆகாரை திருமணம் செய்து வைத்ததுனாலே மிகப்பெரிய துஷ்ட சந்ததி உருவாச்சு. விசுவாசம் என்பது காத்திருக்க செய்யும். காத்திருப்பதுக்கு பலன் தேவை. தேவ பலன் உங்களுக்கு காத்திருப்பதுக்கு தேவை. அந்த விசுவாசத்தில் அந்த பலனை கற்றுக் கொடுக்க, தேவனை விசுவாசிப்பது உங்களுக்கு பலனை கற்றுக் கொடுக்கிறார். பலன் நிச்சயமாக நம்மை தேவன் நியமித்ததை பெற்றுக்கொள்ள செய்யும். விசுவாசத்தில் ஒரு பலன் இருக்கிறது. மத்தேயு 14:30 அவிசுவாசம், சந்தேகம், இந்த காரியங்கள் நம்முடைய வாக்குத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் செஞ்சிடும். மார்க் 9:24 அவிசுவாசம் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க வேணும். நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லை. அவிசுவாசம் நீங்க முடியாது, ஜெபிக்கணும். நாம விசுவாசம் எதில் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் எழுதின நிருபத்தில் 10:14 கேள்வினாலே விசுவாசம் வரும். கேள்வி எதனாலே வரும்? வசனத்தினால வரும். வசனத்தை நீங்கள் வாசிக்க விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். ஜெபிக்க விசுவாசம் பெருகும். அவிசுவாசத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அவிசுவாசம் நீங்கபடியாக உதவி செய்ய எனக்குள்ள விசுவாசத்துள்ள செய்யுங்க. உண்மை நம்ப எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசம் நீங்கள் வளருவீங்க. விசுவாசம் உங்களுக்கு பலனை கூட்டி கொடுக்கும். முதலாவது, உங்களுடைய பலன் எதில் இருக்கிறது? தேவனுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுடைய பலன் இருக்கிறது. இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே ஆவியானுடைய இணைந்த வாழ்க்கையில்
உங்களுடைய பலன் இருக்கிறது. மூன்றாவதாக தேவ சமூகத்தில் தங்குவதில் உங்களுடைய பலன் இருக்கிறது. கடைசியாக உங்கள் பலன் விசுவாசத்திலே இருக்கிறது. விசுவாசிப்போம், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் போக வேண்டிய பாதையிலே நீங்கள் கடந்து போக வெற்றியாய் திரும்ப கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, எங்களை பலப்படுத்துகிற எங்கள் ஆவியானவரே, எங்கள் இயேசு ராஜா, எங்கள் பரலோக தகப்பனே, உங்களுடைய நாமத்தினாலே எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுனீங்க. உமக்குள்ளிருந்து நாங்கள் பலப்பட, ஆவியானோடு இணைந்து நாங்கள் பலப்பட, விசுவாசத்தில் நிலைத்திருந்து பலப்பட அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.